ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்யாத் குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்தியமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபாலசுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவத் திருவிழா. பிரம்மோத்சவத்திலே மூன்றாம் திருநாளாக அமைகிறது வெள்ளி ஹம்சவாகனம். ஹம்சவாகனத்திலே பேரின்பப் பெரு ஒளியாக வைகுண்ட பூபதியாக ஸ்ரீமன் நாராயணன் நம் தலத்து நாயகன் ராஜகோபாலன் அமர்ந்த திருக்கோலத்திலே அருட்காட்சி தருளும் மெய்யழகை நம் சிட்டியன் தொலைக்காட்சி பக்தி உணர்வோடு நம் இல்லத்திலே அருள் பொங்கும் உள்ளத்திலே பதிவு செய்கிறது. கண்ணனெம்பெருமான் ஹம்சத்திலே அம்சமாக அமர்ந்திருக்கின்றார். வாகனங்களில் ஒரு அழகும் நிதானமும் பொறுமையும் கலந்து காண்பவரை மயக்கக்கூடிய வண்ணம் காட்சி தரக்கூடிய பறவை அன்னம் என்று சொல்லக்கூடிய ஹம்சம். அந்த ஹம்ச வாகனத்திலே பகவான் காருண்ய மூர்த்தியாக தன் வலது திருவடியை பூமியை நோக்கிய வண்ணமும் இடது திருவடியை மடித்து அமர்ந்து ஒரு மோன நிலையிலே யோக நிலையிலே கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றான். அவனுடைய திருவடியே பாப விமோச்சனம் தரும் என்பதனால் திருவடி சம்பந்தத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக என் திருவடியை பற்றுங்கோள் என்று குறிப்பிடுமா போலே தன் திருவடியை காண்பித்தருளிய கண்ணனெம்பெருமான் தற்பொழுது அமர்ந்து திருக்கரத்திலே சாட்டை ஏந்தியவனாக தன் இடது திருக்கரத்தை ஒய்யாரமாக அன்னத்தின் மீது அமைத்தருளி விசேடமாக நாயக்கர் முண்டாசினை தரித்து அதிலே திருக்கோரக குராய் என்ற ஆபரணத்தை அணிந்து இரத்தன கஜிதமான திவ்யாபரணங்களை ஏற்றருளிய வண்ணம் யானை வாகன மண்டபத்திலே புறப்பாடு கண்டருள்வதற்காக தன் பக்தர்களை குளிர்ந்து கடாட்சித்து அருள்வதற்காக அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக பிரம்மோற்சவம் நான்முக பிரம்மனால் நடத்தப்படுவது. எனவே அந்த பிரம்மாவுடைய வாகனத்திற்கு ஒரு ஏற்றத்தை தர வேண்டும் என்பது பகவானின் கருணையே ஆகும். எனவே சரஸ்வதியும் பிரம்மாவும் எந்த வாகனத்திலே ஏறி அமர்ந்து இந்த உலகை வலம் வருவார்களோ அந்த வாகனத்திற்கு ஒரு பெருமையை ஏற்படுத்துகிறான் மூன்றாம் திருநாளிலே கண்ணன். மேலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இந்த அன்னவாகனம் என்பது மனதிற்கு அமைதியை தரவல்லது. மனித மனம் அமைதியற்று அலைபாயக்கூடியது, பொருள் தேடி அலையக்கூடியது. எனவே பொருள் தேடி அலையும் மனதை கூட அருள் தேடி நிலை நிறுத்துவதற்காகவே கண்ணன் தன்மீது பக்தர்கள் பக்தி செலுத்த வேண்டும் என்ற ஓர் உண்மையை உணர்த்தவே அன்னத்திலே அச்சுதன் அமலன் ஆதிப்பிரான் அமர்ந்து திருக்காட்சி தருகிறார். இந்த அன்னம் என்பது பல உண்மைகளை நமக்கு ஓங்கிச் சொல்லக்கூடிய ஒன்றாகும்.
மனிதன் ஆறறிவு கொண்டவன், சகல ஜீவராசிகளிடமிருந்தும் வேறுபட்டவன், மாறுபட்டவன். மனித பிறவிதான் மகத்தான பிறவி. அந்த மனித பிறவியை மனிதன் திறம்பட அமைத்துக் கொண்டான். அதற்கு பிறகு மனித பிறவி பூர்த்தி அடைந்து ஜீவாத்மா பரமாத்மாவான் பகவானோடு அவன் திருவடியிலே சங்கமிக்கக்கூடிய பேரின்ப நிலை கிட்டும். எனவே மனிதன் தன்னை முக்கியமாக ஒவ்வொரு நிலையிலும் அந்தந்த காலகட்டத்திற்கேற்ப உணர்ந்து அறிவை பயன்படுத்தி எதை செய்வதற்கு முன்பும் சற்றே யோசித்து திட்டமிட்டு நிலைநிறுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது மனிதன் வெற்றியை பெற்றுவிடுகிறான். அந்த வெற்றியை பெற வேண்டுமென்னால் மனிதனுக்கு நிதானம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எனவே அன்னத்தினுடைய குணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிட்ட வேண்டும் என்பதே பகவானுடைய கருத்தாக அமைகிறது. அன்னம் நிதானித்து நடந்து சூழ்நிலைகளை மனதிலே உணர்ந்து அதற்கேற்ப சற்றே தன் வேகத்தை சிறிது சிறிதாக கூட்டி ஆகாய வீதியிலே சஞ்சாரம் செய்யக்கூடியது. அன்னம் ஆகாயத்திலே பறந்தாலும் அதனுடைய வேகம் நிதானம் தவறி நடவாது. காரணம், அன்னத்தினுடைய மனம் மிக தெளிவான ஒன்று. தன்னுடைய உணவு எங்கு இருக்கிறது, அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை அன்னம் தன் மனதிலே தீர்மானித்த பிறகு சற்றும் சிந்தனை சீர்கெடாமல் மெதுவாக புறப்பட்டு அதற்கு பிறகு சிறிது சிறிதாக நகர்ந்து மேல் எழும்பிச் சென்று தன் இலக்கை, அதாவது தன் இரையை அடையும். அதுபோலே மனிதன் என்பவன் வேகத்தை விட விவேகத்தை மனதிலே கொள்ள வேண்டும். விவேகத்தோடு கூடிய வேகம் மனிதனுக்கு நற்பலன்களை தரவல்லது. எனவே அந்த விவேகத்தோடு கூடிய வேகம் அன்னத்திற்கு உரியது என்பதனால் மனித வாழ்விலே அந்த நிகழ்வை, அந்த எண்ணத்தை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதற்காகவே முத்தான 3ஆம் திருநாளிலே அன்னவாகனத்திலே அற்புதமாக தன் திருவுலாவை அமைத்தருளுகிறான் ராஜகோபால சுவாமி. அன்னம் நடந்தாலும் அழகு, சிறகு விரித்தாலும் அழகு, ஆகாயத்திலே பறந்தாலும் அழகு, கண்கொண்டு நோக்கினாலும் அழகு. எனவே கோபமே இல்லாத ஒரு பறவை என்ற சிறப்பை அன்னம் பெறுகிறது. அதனால்தான் அது 3ஆம் திருவிழாவிலே மற்றைய வாகனங்களைக் காட்டிலும் முன்னதாக இடம்பெற்று விட்டதோ என்றே பெரியோர்கள் கருதுகிறார்கள். சரி, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்று காணும் பொழுது மனிதன் முதலிலே சினம் என்று சொல்லக்கூடிய கோபத்தை புறம் தள்ள வேண்டும். கோபம் என்பதுதான் மனிதனுடைய நிதானத்தை சிதைத்து விடுகிறது. முன்கோபம் கொண்டவர்கள் கண்டிப்பாக தங்கள் வெற்றியை பிறருக்கு மாற்றித் தருகிறார்கள் என்பதே உண்மை. ராமாவதாரத்திலே பகவான் தன்னுடைய மனைவியான சீதையை ராவணன் கடத்திச் சென்று அசோகவனத்திலே சிறை வைத்த பொழுது கூட அவனிடத்திலே நிதானத்தோடு தர்மத்தோடு நடந்து கொண்டான். ஒவ்வொரு முறையிலும் மனித தர்மத்தை பின்பற்றினான். அந்த ராவணனே வியக்கும் வண்ணம் அவன் மனநிலை சற்றே மாறுபட வேண்டும், அவனும் திருந்த வேண்டும். அரக்கனாக இருந்தாலும் அவனுக்குள்ளும் நல் மனம் உண்டு என்பதனால் பல நிலைகளிலே பொறுமை காத்தான்.
நிதானத்தோடு செயல்பட்டான். ஆனாலும் ராவணனுடைய விதி அவனை ராமபிரானோடு பகை மூளுமாறு செய்து, அந்த பகையும் கோபமும் ஆணவமும் ராவணனை அழித்தது. ஆனால் ராமபிரானோ பொறுமையோடு நிதானத்தோடு கூடிய வேகத்தை செயல்படுத்தினான். எனவே வெற்றி பெற்றான். அனைவராலும் வணங்கப்படுகிறான். இதே நிலைதான் கிருஷ்ண பகவானுக்கும். ராமகிருஷ்ண அவதாரங்களிலே அவதார நோக்கங்கள் மாறுபட்டிருந்தாலும், தன்னுடைய லீலா விபூதியிலே மாற்றங்கள் இருந்தாலும், ஓர் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் கிருஷ்ணன் குருட்சேத்திர யுத்தத்திலே நினைத்த மாத்திரத்திலேயே, அர்ஜுனா, நீ வில்லேந்தி நான் பூட்டி அம்பை தொடுத்து கௌரவர்களை அழித்து விடுக என்று சொன்னாலும் கூட, அர்ஜுனனுக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே அவனுக்கு 18 அத்தியாயங்களை கொண்ட கீதையை மழையாக பொழிந்தான். அதனால்தான் அர்ஜுனனுக்கு பக்குவம் ஏற்பட்டது. போரின் நுட்பங்களையும் அறிந்து கொண்டான். என்னால் எதுவும் நடைபெறவில்லை, நடத்துவதை கண்ணனே, தன்னுள் இருப்பதும் பகவானே என்பதை உணர்ந்தான். அதனால்தான் கண்ணன் காட்டிய மார்க்கத்திலே சென்றான். அர்ஜுனன் அதனால் வென்றான். எனவே பகவான் கிருஷ்ணனும் ஒவ்வொரு நிலையாக, ஒவ்வொரு படியாகச் சென்றுதான் தீயேறி அழித்தான். அக்கிரமத்தை அகற்றினான், அநியாயத்தை ஒழித்தான். எனவே நாம் எந்த ஒரு செயலைச் செய்தாலும் அதிலே முதலிலே திட்டமிடுதலும், மனதிலே நம்பிக்கையும் பொறுமையும் ஒரு மனிதனிடத்திலே வாய்க்கப் பெற்றால் அந்த மனிதன் மாமனிதனாகிறான். எனவே இந்த உண்மையை அன்னம் இங்கே பதிவு செய்கிறது. நாம் காணும் பொழுதே இதோ பகவான் புறப்பட்டு வரக்கூடிய அன்னபட்சி மிதமான வேகத்தோடு நடந்து வரும் அழகை காண்பால் அந்த நுட்பத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எனவே இதிலிருந்து ஒவ்வொரு நிலையிலும் மனிதன் வாழ்விலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எத்தகைய சூழல் ஏற்பட்டாலும் மனிதன் தன்னிலை இழக்காமல் இருக்க வேண்டும் என்று உணர்த்துவதற்காக அன்னத்தையே வாகனமாக்கி அதி அற்புதமாக வாசுதேவ கிருஷ்ணன் பிரம்மோற்சவத்தின் 3ஆம் திருநாளிலே இவ்வாறு ஹம்ச வாகனமேந்தி அருள்பாலிக்கின்றார். புராண ரீதியாகச் சொன்னால், நான்முகக் கடவுளான பிரமன் தன்னுடைய 4 வேதங்களையும் அசுரன் ஒருவனிடத்திலே பறிகொடுத்து விட, அசுரன் 4 வேதங்களை சமுத்திரத்திலே ஒளித்து வைக்க, பிரம்மனோ பரமாத்மாவை சரண் புக, வாசுதேவனான பகவான் மத்ஸ்ய அவதாரம், அதாவது மீனாக உருக்கொண்டு சென்று அந்த அரக்கனை அழித்து, அதற்கு பிறகு வேதங்களை மீட்டு சத்தியலோகமான பிரம்மலோகத்திற்கு திரும்பினான். அதிலே அந்த கரைபடியாத வேதங்கள் அசுரனால் கரைபடியப்பட்டு நின்ற நிலையிலே கரைகளை நீக்கி நன்னிலை கொண்டு வர, பிரம்மனுக்கு மீண்டும் வேதத்தை உபதேசம் செய்வதற்காக அன்னமாக ஒரு அற்புதமான வடிவம் ஏற்றான் என்று புராணம் சொல்கிறது. எனவே தான் அந்த அன்னத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் உள்ளது என்பதை புராண ரீதியாகவும் நாம் இதன் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். எனவே சிறப்பு மிகுந்த அன்னவாகனத்திலே வாசுதேவ கிருஷ்ணன் ஞானாச்சாரியனாக புறப்படுகிறான். நமக்கு ஞானத்தை போதிக்கவே. அன்னமும் மீனும் ஆமையும் அறியும் ஆயயம் மாயனே அருளாய் என்னும் இன் தொண்டர்க்கு இன்னருள் புரியும் இடவெந்தை எந்தை பிரானை மண்ணு மாட மங்கையர் தலைவன் மானவேல் கலியன்
வாய் ஒலிகள் பன்னிய பனுவல் பாடுவார் நாளும் பழவினை பற்று அறுப்பரே என்று திருமங்கையாழ்வார் தன் பனுவலிலே பாசுரத்திலே பாடிப் பரவுகிறார். அன்னம், மீன், ஆமை, சிங்கம் ஆகிய உருவங்களிலே அவதாரம் செய்த மாயவனே அருள்வாய், அடியவர்களுக்கு அருள் செய்வாய். மாடங்கள் ஓங்கிய திருமங்கை நகருக்கு தலைவனான கலியன் அருளிய திருவிடவெந்தை பெருமானை பற்றிய பாசுரங்களை பாடுபவர் தங்கள் பழைய வினைகளின் தொடர்பு அறுக்கப் பெறுவர் என்கிறார் திருமங்கையாழ்வார். வெள்ளி ஹம்ச வாகனத்திலே அமர்ந்து கொண்டு நம்முடைய கர்ம வினைகளை அகற்றி பேரானந்த பெருவொளியாக பரமாகாசமான வைகுண்ட பூபதியான பகவான் ஒரு ஞான நிலையை, மோன நிலையை காண்பித்தருளுகிறான். எனவே இப்படியான ஹம்ச வாகனத்தை நாம் சேவித்தால் மனதிலே தெளிவு பிறக்கும். எனவே அன்ன வாகனத்தில் அமர்ந்திருக்கும் கண்ணனிடத்திலே நாம் தெளிவான ஞானத்தை, புத்தியை, அறிவை, ஆற்றலை எங்களுக்கு வழங்குக இறைவா என்று அவன் திருப்பதம் பணிதல் அவசியமாகும். காரணம், நவக்கிரகங்களால் நம் வாழ்வு நடத்தப்படுகிறது. காரணம், அதுவும் கர்ம வினைகளின் அடிப்படையே ஆகும். எனவே கர்ம வினைகளிலிருந்து மனிதன் விடுபட்டு வர வேண்டுமென்னால் பகவானை உணர வேண்டும் என்ற மனம் அவசியமாகிறது. அந்த இறைவனை உணர வேண்டுமென்னால் நன்மையும் தீமையும் கலந்து இருக்கும் இந்த கலியுகத்திலே நாம் நன்மைக்காக அந்த நாரணனின் திருவடியை பற்றுவதற்காக ஞானத் தெளிவு பெற வேண்டியது அவசியம். அதை அன்னமே நமக்கு உணர்த்துகிறது பிரம்மோற்சவத்திலே 3ஆம் திருநாளிலே. எனவே ஞானத்தை பெறுவோம், ஞான கோபாலனின் பதமலர் பற்றுவோம், பேரானந்த பெருவாழ்வு பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித பக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி ஸ்ரீ ராஜகோபாலனின் பூவார் கடல்களை சரண் புகுவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.